அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இது சிந்தனை செய் மனமே பகுதி. நம்ம சன் லைஃப்ல அடிக்கடி ஒரு பாடல் நீங்க கேட்டிருக்கலாம். பழைய பாடல்கள்லாம் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ஒரு பாடல் வர்றப்போ நான் விரும்பி கேட்பேன். அதுதான் நம்முடைய பழைய பாடல். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்ற பாடல். ரொம்ப புகழ்பெற்ற திரைப்பட பாடல். சொல்லப்போனா நம்ம தமிழர்கள் வாழ்க்கையோட இந்த பூ எப்படி கலந்திருக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்தன்ற விஷயம் இருக்குதே, சில மாதங்களுக்கு முன்னால சைனாவில் நிஜமாலுமே நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அப்படியே பூ மழையா கொட்டுது. கார் மேல, பஸ் மேல, ட்ரெயின் மேல, கட்டடங்கள் மேல, சாலையில மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்களே அவங்க மேல பூமழை தூவி வசந்தமே வாழ்த்துது அப்படின்னு சீன மொழியில எவனோ ஒரு கவிஞன் பாடினது அப்படியே உண்மையாக நடந்து விட்டது. அப்படிதான் இருக்கணும். அப்புறம் என்ன ஏதுன்னா ஆராய்ச்சி செஞ்சப்போ டப்ளர் அப்படின்னு ஒரு மலர் அப்படி விழுந்த அந்த மலர் அந்த குறிப்பிட்ட பகுதியில ஏதோ ஒரு புயல் வீசிய சூழல்ல அப்படி கோடிக்கணக்கான மலர்கள் பூத்திருக்கிற அந்த காட்டுல இந்த மலர்கள் எல்லாம் அந்த புயல் சூழல் அப்படியே அள்ளி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல அப்படியே சொரிந்து இருக்கிறது. அந்த கற்பனையே எவ்வளவு அழகானதா இருக்கும். அப்ப அந்த தருணத்துல அந்த மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கொஞ்சம் தூக்கி வாரி போட்டிருக்கும், என்னடா திடீர்னு மேலேருந்து கொட்டுதேன். கையில் எடுத்து பார்த்தா மலர்கள். நம்ம தமிழர்கள் இந்த மலர்களை அப்படி ரசித்திருக்கிறார்கள். எல்லாத்துலேயும் பிறந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துல கோயிலுக்கு போய் முடி இறக்கி, அதுக்கு முந்தி பார்த்துருக்கிறீங்களா, அதனுடைய கொஞ்சம் சின்ன சின்ன அந்த தலைமுடியெல்லாம் அப்படி ஒரு குடுமி மாதிரி ஆக்கி அதில் ஒரு மல்லிப்பூ ஒரு 1/2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டருக்கு சுற்றி விட்டாதான் அந்த அம்மாக்கு சந்தோஷம். அப்போ ஆரம்பிக்கிற அந்த மலர், திருமணத்தும் பொழுது மலர் மாலைகள், ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்வது அப்படின்றதே ஒரு சடங்கு உண்டு. கோவிலில் சாமிக்கும் ஏகப்பட்ட மலர் மாலைகள். சூஃபி சமாதிகள்ல நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் கூட மாலைகள் சாத்துகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல பிப்ரவரி 14 வரப்போகுது. ரோஜா மலர்கள் அப்படி கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க விற்பனையாக போகுது. நம்ம தர்மபுரியிலிருந்து தான் மிகப்பெரிய அளவில் அது ஏற்றுமதி ஆகுது. அங்கதான் ரோஜா மலர்களுக்கான கண்காட்சிகள் நடக்கும். அப்புறம் அங்கதான் சந்தை இருக்கிறது. இதுல என்ன ஆச்சரியம்னா, ரோஜாவும் நம்ம நாட்டு மலர் இல்லை, காதலர் தினமும் நம்ம நாட்டு விழா கிடையாது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இந்தியா முழுக்க குறிப்பா அது மல்லிப்பூவோ முல்லைப்பூவோ அரளி அதெல்லாம் கிடையாது, ஒரு ரோஜாவை வாங்கி ஐ லவ் யூன்னு சொன்னாதான் சொன்ன திருப்தியும் இந்த இளைஞனுக்கு, சொல்லப்பட்ட திருப்தி அந்த பொண்ணுக்கு. அது மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பேர்ட்ட வாங்குமோ அது வேற, இவனும் எவ்வளவு பேர் கொடுப்பான்றதெல்லாம் வேற. ஆனாலும் ரோஜா தான் கொடுத்தாகணும். கவிஞர்கள் வர்ணிக்கிறப்போ கூட தாமரை முகம், குவளை கண்கள், எள்ளுப்பூ நாசி, இப்படிதான் வர்ணிப்பாங்க. மலர்கள் வெறுமன நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் அலங்காரம் செய்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லுகிறது. அதனாலதான் இதை பார்த்தாவது தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையோடு பெரியவங்க மலர்களை அடிக்கடி நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏய், பூவை பார்த்து கத்துக்கப்பா, பூவை பார்த்து கத்துக்கப்பான்னு. என்ன பூவை பார்த்து கத்துக்கிறதுக்கு? பூ எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குது பாருங்க. முதல்ல அது எங்க இருக்கோ, அது எங்க இருந்தாலும் சரி, சாமி படத்து மேல இருக்கலாம், அல்லது காதலியின் கூந்தல்ல இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையோட தலையில வச்சிருக்கலாம். எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அது அழகாக ஆக்குகிறது. ஒரு பூ இருக்கிற இடம் அசிங்கமா இருக்க முடியாது. அந்த இடம், அந்த சுற்றுப்பகுதி அழகாக ஆக்கி விடுகிறது. சில பேர் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடமே மகிழ்ச்சியால் பொங்கி வழியும். நம்ம நண்பர்களே கூட சில பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அப்படியே சந்தோஷமா ஆயிரும். அது வரைக்கும் டல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அவன் வந்தான்னா அவன் அடிக்கிற காமெண்ட்டு, கிண்டல், கலாய்க்கிறது, அவன் சொல்லுகிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அனுபவங்களை பகிர்ந்துக்கிற விதம், இது எல்லாமே அந்த இடத்துல அதுக்கு பிறகு ஒரு புதுசா அப்படி பளிச்சுன்னு ஒரு விளக்கேத்தின மாதிரி அந்த இடம் மலர்ச்சியாக மாறிவிடுகிறது. எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை அழகாக ஆக்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மலர் நமக்கு சொல்லுகிறது. இன்னொன்னு கவனிச்சிருக்கிறீங்களா? பூ தன்னுடைய எந்த சிறப்பான விஷயத்தையும் மறைப்பது இல்லை, தடுப்பது இல்லை.
அதனுடைய அழகு, அதனுடைய நிறம், அதனுடைய மென்மை, அதனுடைய தேன், அதனுடைய வாசனை எல்லாத்தையும் உலகுக்கு தருகிறது. அல்லது உலகம் பயன்படுத்தினால் அது தடுப்பது இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற எந்த சிறப்பான விஷயமும் பிறருக்கு என்று தருகிற பொழுது நாமும் மலர் போல வாழ்வில் மலர்ச்சி அடைகிறோம். தன்னுடைய நேரம், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறமை, தன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் பிறருக்கு தருகிறவர்கள் தான் இந்த உலகமே வணங்குகிறது. பூவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? அது எங்க இருந்தாலும் அதுக்காக வருத்தப்படுறது இல்லை. சில பேர் சொல்லுவாயா, அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருந்திருக்கணும்டா, அங்க மாட்டிக்கிட்டேன், இந்த கம்பெனியில வேலை செய்யறான், இந்த முதலாளிகிட்ட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, இதுங்களுக்கெல்லாம் நான் அப்பனா இருந்து உசுறு போகுது, போய் இத்த கட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றிற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு மலர் எங்கு இருந்தாலும் மலர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த இடத்தையும் மலர்ச்சி நிறைந்ததாக ஆக்கிவிடும். வாழ்க்கையில பல சூழல்கள் மாறி மாறி நமக்கு வரலாம். எங்க இருந்தாலும் நம்முடைய சொந்த சுடரை இழந்து விடக்கூடாது. சோலை மலர் ஒளியோ உன் சுந்தர புன்னகை தான் அப்படின்னு பாரதி எழுதுறான். மலருக்கு ஒளி இருக்கான், அது நமக்கு தெரியல, கவிஞனுடைய கேமரா கண்களுக்கு தெரிகிறது, எக்ஸ்ரே கண்களுக்கு தெரிந்து விடுகிறது. சில பேருடைய அந்த அந்த முகத்தில் வருகிற சிரிப்பை பார்த்தால் நம் மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி தொற்றிக் கொண்டு விடுகிறது. ஒளி எப்படி பளிச்சுன்னு கண்ணில் விழுதோ அது மாதிரி புன்னகையிலே இருக்கிற அந்த ஒளி, அந்த மகிழ்ச்சி நம் மனதுக்குள் விழுந்து மனதை பிரகாசமாக்குகிறது. சோலை மலர் ஒளியோ உன் சுந்தர புன்னகைன்னா. சார், ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த சூரியகாந்தி மலர் இருக்கு இல்லைங்களா, நீங்க ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க. அது சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அது எல்லாம் இருக்கும். சூரியகாந்தி மலர்கள் பூத்திருக்க தோட்டத்துக்கு போனீங்கன்னா காலையில அத்தனை மலர்களும் கிழக்கு பக்கம் பார்த்திருக்கும். மாலை மதிய நேரம்னா அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கும். மாலை நேரம்னா மேற்கு பக்கம் பார்த்திருக்கும். இன்னொன்னு கவனிச்சிருக்கிறீங்களா, சில நாள் சூரியனே தெரியலன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்கும்? மப்பு மந்தாரமா இருக்கு, மழைக்காலமா இருக்குது, அப்படியே கும்மு இருட்டு மாதிரி ஆயிப்போச்சு. பொழுது விடிஞ்சு மணி 7:30 8 ஆனா கூட சூரியனை கண்ணில் காணோம். அந்த மாதிரி நேரத்துல சூரியகாந்தி மலர்கள் எப்படி இருக்கும், எந்த திசையில இருக்கும்? ஆச்சரியமான விஷயம். அது கிழக்கையோ மேற்கையோ அண்ணாந்தோ பார்க்காதுங்க, பக்கத்துல இருக்கிற இன்னொரு சூரியகாந்தி மலர் பக்கம் திரும்பி இருக்கும். அந்த சூரியகாந்தி தோட்டத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா மலர்களும் ஒண்ணு பார்த்திருக்கோம். என்ன பண்ணுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எந்த மலருக்கு ஒளி தேவையோ அதை இந்த மலர் தருகிறது, அல்லது தனக்கு தேவைன்னா அந்த மலரிடமிருந்து அது எடுத்துக் கொள்ளுகிற வகையில் அது இதை பார்த்திருக்கிறது. வாழ்க்கை கூட அப்படித்தான். பயனுள்ளதாக இருந்தால் வாழ்க்கை மலர்ச்சி உள்ளதாக இருக்கிறது, இல்லையே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாக ஆகிறது இல்லையா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.